ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போலாம் ஸ்கூலில் நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுக்குறாங்க. எல்கேஜி படிக்கிற பாப்பாவுக்கு சண்டே மண்டே ப்ராஜெக்ட் எப்படி செய்யணும்னு தெரியுமான்னு தெரியல. ஆனால் கொடுக்குறது நம்ம செஞ்சு தான் ஆகணும் இல்லையா ஸ்கூலில். ஸோ பாப்பாவுக்கு அல்ஃபபெட்ஸ், அப்புறம் நம்பர்ஸ், அப்புறம் சண்டே மண்டே கொடுத்துருந்தாங்க. நான் நம்பர்ஸும் அல்ஃபபெட்ஸும் நேற்று முடிச்சு கொடுத்துட்டேன். மண்டே டியூஸ்டே 2 நாள் டைம் கொடுத்தாங்க. 2 சார்ட் பண்ணி கொடுத்துட்டேன். ஒரு சார்ட் மட்டும் பெண்டிங்கில் வச்சுருந்தேன். சரி, நான் இன்றைக்கி பண்ணிக்கலான்னு. ஆனால் இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக தம்பிக்கும் 2 சார்ட் ஒர்க் கொடுத்துட்டாங்க. ஸோ 3ஐயும் பண்ணணும் அப்படின்றதுனால நைட்டு 9 o'clock தான் கடை சாத்திட்டு வந்தேன். வந்ததுக்கப்புறம் தான் பண்ணிகிட்ருக்கேன். தம்பி பாப்பா அம்மா கிட்டே விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒரு பூஜாடி, அதில் லீவ்ஸ் போகிற மாதிரி அந்த மரக்கிளை மாதிரி போட்டு, அதில் ஒரு ஃப்ளவர்ஸ் மாதிரி போட்டு நடுவில் சண்டே மண்டேன்னு போட்டிருந்தேன். நிறைய பசங்களுக்கு இப்போது ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுக்குறாங்க இல்லையா நிறைய ஸ்கூலில். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியாவாக இருக்கலாம். உங்களுக்கு இதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செய்யலாம். கொஞ்சம் க்ரியேட்டிவாக பசங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் உட்காந்து பண்ணேன். நான் சார்ட் பேப்பர், கலர் பேப்பர் வாங்கிட்டு வந்தேன். அந்த மெரூன் கலரில் நம்ம ஜாடி மாதிரி கட் பண்ணி ஒட்டிடலான்னு. ஆனால் அதை விட இது எனக்கு ஈஸியான ஒர்க்காக தெரிஞ்சுது. கையாலேயே ட்ரா பண்ணிவிட்டு பென்சிலால் அது மேலேயே ஸ்கெட்ச் கொடுத்து நடுவில் க்ரையான்ஸ் கலர் கொடுத்துருந்தேன். ஃப்ளவர்ஸ்க்கு 7 டேஸ்க்கும் 7 கலர்ஸ் கொடுத்து நடுவில் சண்டே மண்டேன்னு எழுதியிருந்தேன். அந்த இதுக்கு க்ரீன் கலர் கொடுத்துருந்தேன் கிழக்கி. ஸோ பார்க்க ஓரளவுக்கு நீட்டாக தான் இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளாகவும் முடிஞ்சிருச்சு. நம்ம கட் பண்ணி ஒட்டணும் அப்படின்னா அது காய டைம் கொடுக்கணும், பேஸ்ட் பண்ணணும் கரெக்டாக, அது எக்ஸ்ட்ரா டைம். ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி முடிச்சாச்சு. பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு லைக்கை போட்டு போங்க. நிறைய ஒர்க்கு இப்போவே பாப்பாவுக்கு சிம்பிளாக முடிச்சிட்டேன். தம்பிக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அவனுக்கு நம்பர்ஸ்க்கு ஃப்ளாஷ் கார்டு கொடுத்துருந்தாங்க 11 to 20 வரைக்கும். அப்புறம் லேண்ட் ஃபார்ம்ஸ் மேக்ஸ்லேயும் சயின்ஸ்லேயும். நேற்று இங்கிலீஷில் கிச்சன் திங்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது வாங்கி பேஸ்ட் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். இன்றைக்கி 2 சார்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸ்கூலில் இன்ஸ்பெக்ஷன் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவையான ஸ்கெட்சு, பென்சில், கலர் பேப்பர், சார்ட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு வச்சுட்டு உட்காந்துட்டேன். எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு ஏற கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லேண்ட் ஃபார்ம்ஸ் ஸ்டிக்கராக கிடைக்கல. ஸோ நான் பிரிண்ட்டாக நெட்டில் கலர் பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதில் கட் பண்ணி அழகாக பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே மார்க்கரால் அது என்னென்ன ஹில்ஸு, மவுண்டெயின்ஸு, அந்த மாதிரி நிறைய லேண்ட் ஃபார்ம்ஸ், வெல்கேனோ அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் பேஸ்ட் பண்ணி சார்ட்டில் அழகாக பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை கீழே மார்க்கரால் எழுதிட்டேன். கலர் கொடுத்தாச்சு அதுக்கு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு. பாருங்கள், ஃபார்ம்ஸ் ஆஃப் லேண்ட் டாபிக் கொடுத்துட்டு எல்லோ கலர் சார்ட்டில் கொஞ்சம் பளிச்சின்னு தெரியும்ட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டேன். மொத்தம் 12 ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தேன். 4 நாளாக பேஸ் பண்ணி ஈக்குவலாக பிரித்து கேப் விட்டு ஒட்டி அதேமாரியே 4 இதுவும் பண்ணிட்டேன். ரொம்பவே சிம்பிளான ஒர்க்கு தான், ரொம்ப டைம் எடுக்கலை இதுக்கு. நெக்ஸ்ட்டு ஃப்ளாஷ் கார்டுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. அதுவும் ஓகே தான், பசங்களுக்காக நம்ம பண்ணி தானே ஆகணும். ஸோ அதனால் பாப்பாவும் தம்பியும் 10 மணிக்கெலாம் வந்துட்டாங்க அம்மா கிட்டேருந்து. நடுவில் கொஞ்சம் தொலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. நேற்று பண்ணும்போதே பாப்பா ஒரு சார்ட்டை அப்படியே கிழிச்சிட்டா. பண்ணி முடித்து கம்ப்ளீட் ஒர்க்கு முடித்த சார்ட்டு வேஸ்ட்டாக போச்சு. ஸோ இன்றைக்கி முடிக்கிற டைமுக்கு வந்துட்டாங்க. இன்னும் ஒரு சார்ட் ஸ்டார்ட் பண்ணும். இதோட ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. எல்லாத்தோட லேண்ட் ஃபார்ம்ஸும் ஒட்டிட்டேன். கோஸ்ட், லாசர், வேலி எல்லாத்தையும் ஒட்டி கீழே மார்க்கரால் சின்னதாக எழுதி கீழே தம்பியோட பேர், அப்புறம் கிளாஸ் போட்டு சுருட்டி இதையும் பேக் பண்ணிவிட்டேன். இது ஃப்ளாஷ் கார்டு. 10 கார்ட்ஸ் கட் பண்ணி அதில் நம்பர்ஸ் எழுதி அதுக்கு ஸ்பெல்லிங்கும் எழுதி சைடில் கலர் டேப் ஒட்டி எட்ஜில் லைட்டாக கட் பண்ணி கொஞ்சமாக டிசைன் பண்ணியிருக்கேன். 11 to 20 வரைக்கும் பார்க்க நீட்டாக இருந்துச்சு. ஸோ எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஒரு 11:30க்கு முடிச்சுட்டு தூங்கியாச்சு. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் க்ரியேட்டிவாக பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.